இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நாளை கர்த்தர் நம்மை தொட்டு இருக்கிறார், உங்களை பயன்படுத்த போறாரு. கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நிரப்பிச்சா நிரப்பியிருக்கு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அல்லேலூயா. ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? அனுப்புவார். அப்ப இயேசு கிறிஸ்து தேற்றவாளனா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், இப்போது வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அவரு அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ ஏன் அனுப்புகிறார் அவரை? நீங்க அதே 16, 17, 18 வாசிங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை அறிவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யாரை அறிந்து கொள்வீங்க? பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அவரை அறிவீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அண்ணா சொல்றாரு, அருமையான ஒரு வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடுவேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தை. அவர் ஒருபொழுதும் நம்மை திக்கற்றவர்களாய் இந்த பூமியில விட மாட்டார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் வேறு தேற்றளவாளன் சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க ஆங்கிலத்தில் நல்லா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்வொகேட் சொல்லப்படும். அவர் யாரா? அட்வொகேட், ஹெல்பர், கவுன்சிலர். இதோட கரெக்டான பதம் அட்வொகேட். நமக்காக நம்முடைய சார்பில் நின்று நம்முடைய காரியங்களை எடுத்து சொல்லக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. கவுன்சிலர், நமக்கு வேண்டிய வழி நடத்துதலை கொடுக்கக்கூடியவர். ஹெல்பர்னா கீழே ஹெல்பர் அல்ல, அவர் நமக்கு துணையாளராய், கரெக்டான வார்த்தை, துணையாளராய் நம்மோடு இருந்து நம்ம காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்குள்ள யார் இருக்காங்க? இப்போ ஆவியானவராகிய தேற்றளவாளன் இருக்கிறார். அவர் கை தட்ட துதிக்குமா? இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்க லைஃப்ல நீங்க தனியா இல்ல, நீங்க பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிறீங்க என்பதை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும், நான் என் தனிப்பட்ட அனுபவத்துல பரிசுத்த ஆவியானவரோடு நான் நடக்க போகிறேன், அவருடைய அனுபவங்களை எழுத போறேன். அல்லேலூயா. நீ என்ன பண்ண, ஒரு டைரியை போட்டு சீரியஸா போட்டுட்டு உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நடக்கிற உரையாடல், உங்களுக்கும் பரிசுத்த ஆவியோடு நீங்க நடக்கும் போது என்னென்ன உங்க வாழ்க்கையில நடக்குது, இது அழகா எழுதுவீங்க. அல்லேலூயா. ஒரு புஸ்தகமே போட்டுடலாம். என்ன புஸ்தகம்? நானும் பரிசுத்த ஆவியானவரும். நானும் பரிசுத்த ஆவியானவர். உங்க ஒரு நண்பனாய் உங்க கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை மாதிரி ஒரு நண்பனாய் நீங்க யாரையும் பார்க்க முடியாது. உங்களுக்கான நண்பன், சிறந்த நண்பன் அவர் தான் இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தனியா இருக்காதபடி அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அபிஷேகத்தை நம்ம எல்லார் மேலேயும் வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிரசன்னம் என்பது அவர் நம்ம கூட வாசம் பண்ணுவது. அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் பிரசன்னம் என்பது இயேசு உங்களில் வாசம் பண்ணுவது தான் பரிசுத்தாவின் பிரசன்னம். இப்போ நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்கள் மறையணும், பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்பேன். அப்போ ஆவியானவர் எங்க வரணும்? மேல வரணும். உங்களை கண்ட்ரோல் பண்றவர் ஆவியானவரா இருக்கணும். ஆவியானவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எப்பவுமே அவர் எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், அன்பாய் சொல்லுவார். அல்லேலூயா. நீங்கள் இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டார். ஏன்னா அவர் ஜென்டிலா இருக்கிறவர். அல்லேலூயா. ஜென்டில்னஸ்னா என்ன? நாம் அனுமதிக்காமல்
போக மாட்டோம். அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்களோட அபிஷேகத்துல இருக்கிறாரு. அப்ப ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க அவரோடு கூட நடக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும். நீங்க பரிசுத்த ஆவி நடக்கும்போது இயேசுவோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு வந்துடும். அல்லேலூயா. அப்ப இந்தியில இருந்து உங்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்க அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெடியா இருக்கீங்களா? நீங்க சமைக்கும் போது யார் இருக்கணும்? ஹோலி ஸ்பிரிட் கூட இருக்கணும். விசுவாசம். அல்லேலூயா. நான் சமைக்கும் போது என் கூட யார் இருக்கணும்? பரிசுத்தம். நான் வீட்டில் தூங்கி எழுந்துக்கும் பொழுது யாரை பார்க்கணும்? ஹோலி ஸ்பிரிட். அவர் என் கூட இருக்கிறார். நான் ஜபத்தில் போகும்போது யார் இருக்கிறாங்க? பரிசுத்த ஆவி என்னை ஜபத்தில் நடத்த போகிறார். எல்லா காரியத்திலும் ஆவியான என்னை வழி நடத்த போகிறேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் பரிசுத்த ஆவியோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை இன்னிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. நிறைய மைண்டில் தாட்ஸ், நிறைய திங்கிங், இவையெல்லாம் நம்மளை போட்டு அமைக்கி நம்மை அந்த சிந்தைகள், அந்த எண்ணங்களை நம்மை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்கிறது. அவைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற கட்டுப்பாட்டின் ஆவியானவரை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் உங்களிலிருந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய மகிமையான காரியத்தை நீங்கள் செய்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. அல்லேலூயா. நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். அவர் என் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் வண்டியில் போகும்போதும் அல்லது வேலை செய்யும் போதும் படிக்கும் பொழுதும் நீங்கள் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவி உங்க கூட வரான்னு சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க இருக்காங்க, பள்ளிக்கூடம் போகும்போது தான் சொல்லணும், ஹோலி ஸ்பிரிட் கம் வித் மீ. என்ன சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட் கம் வித் மீ. என்ன கூட வாங்க ஆவியானவரே. நாங்கள் எங்கே போகிறோம்? ஸ்கூலில் போகணும். கிளாஸ் என்ட்ரு ஆகும்போது நீங்கள் விசுவாசிங்க. என்ன பண்ணணும்? பரிசுத்த யார் கூட இருக்காரு? என் கூட இருக்கிறார். இப்போ பாடம் எடுக்கும்போது நீங்கள் ஒரு செகண்ட் தான் ஜோ, ஆவியானவரே இப்போ பாடம் எடுக்க போகிறாங்க, எனக்கு ஞானத்தை தாங்க கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. அந்த ஞானம் உங்களுக்கு வரும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும். வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியின் கையை பிடிச்சிட்டு வராருன்னு விசுவாசம் இருக்கும். நீங்கள் இந்த அனுபவத்தை கற்பனையா அல்ல, இது நிஜமானது. அல்லேலூயா. கற்பனையின் தெய்வம் நம் தேவன் அல்ல. கற்பனையோடு நம்ம தரிசிக்கிறவர் அல்ல, நம்ம விசுவாசித்து தரிசிக்கிறவர். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். அல்லேலூயா. சங்கீதம் 102:16 வாசித்து பாருங்க. சங்கீதம் 102:16. திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்றவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது உலகத்தில், கைவிடப்பட்டவர்கள். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? கைவிடப்பட்டு இருந்தோம். நம்ம எப்படி இருந்தோம்? முன்னாடி கைவிடப்பட்டு இருந்தோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன போட்டிருக்கு? பரலோகத்துக்கும் பரலோக குடும்பம் நாமக்காரனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்துக்கு கீழே நம்மளாம் வந்துட்டோம். அல்லேலூயா. நம்மளோட குடும்பம், நம்மளோட வீட்டோட பெயர் என்னது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இருக்கவங்களுக்கும் பூலோகத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரே நாமத்துக்கு சொந்தக்காரராக நம்ம மாறி இருக்கோம். இப்போ நம்ம யாரும் இல்லை, திக்கற்றவர்கள் இல்லை. அனாத ஆசிரமத்தில் இருக்க பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு இன்ஷியல் இல்லை, அவங்களுக்கு தகப்பன் தாய் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அப்படி அல்ல, திக்கற்றவளா விடு, ஏனெனில் நான் உங்கள் தகப்பனாக இருக்கிறேன். இப்ப பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் உணர வேண்டியது என்ன? நான் தகப்பனற்றவனாய் ஒன்றும் இல்லாதவனாய் இந்த உலகத்துல வாழல, என்னை கர்த்தருடைய ஆவியானவர் என்னை வழி நடத்துவார். இல்லையா? நீங்க இந்த பூமியில திக்கற்றவர்களா இல்லை, நீங்கள் அனாதை கிடையாது. இந்த பூமியில கர்த்தருடைய பிள்ளைகளா இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. என்றென்றும் நம்மோடு கூட இருக்கும்படி ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அங்க இரண்டாவது ஒரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? நினைப்பூட்டுகிறார். ஆமென். அப்ப இரண்டாவது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை போதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க கூட இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? உங்களை போதிப்பார். இரண்டாவது அவர் நினைப்பூட்டுவார். நமக்கு தான் மறதி ஜாஸ்தி இல்லை. இயேசு சொன்னது என்ன பண்ணுவோம்? மறந்துடும்.
அதாவது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்னதை நினைப்பூட்டுவேன். பாருங்க, ஏசப்பா எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்ம பற்றி அவருக்கு நல்லா தெரியும். காலைல சாப்பாடு மத்தியானமே மறக்கிற கேஸ்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. டீல சர்க்கரைக்கு போய் தான் பண்ணுறோம், உப்பு போட்டுருவோம். அல்லேலூயா. நம்மளுடைய திறமை அப்படியே பட்டுதான் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் நம்ம என்ன பண்றாரா? நினைப்பூற்றுகிறார். அல்லேலூயா. அவர் நம்மை போதிக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்தில் நடத்தும்படி போதிக்கிறார். ஆவியானவர் உங்களை போதிப்பார், டீச் பண்ணுவார். அதான் சொல்ல, நீங்க அந்த கிருபையை அனுபவிங்க. வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஹோலி ஸ்பிரிட் என்னை டீச் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள் நீங்க வரணும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள் டீச் பண்ணுவார். அவர் போதிக்கிறவர், போதகர். வேதம் சொல்லுகிறவர், அவர் அதிகாரமுடையவராய் போதித்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க டீச் பண்ண கத்துக்கணும். நிறைய விஷயத்தை அவரை கேட்கணும். நீங்க பைபிள் எடுத்துட்டு போய் வாசிக்கிறது ஒரு அனுபவம். அதுல இருக்க டவுட்ஸை நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்கணும். இது எப்படி நடந்தது ஆண்டவரே, இந்த காரியம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த அனுபவங்கள் வழியா நடத்துவார். சில நேரங்களில் நீங்கள் இன்னும் நல்லா டீப்பாக போனீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே அங்கே ஆவியில் கொண்டு போயிடுவார். உங்களை கொண்டு போய் பல டைம் ட்ராவல்லாம் கேள்விப்படுறீங்களே, அதே மாதிரி கர்த்தர் உங்களை பண்ணுவார், பழைய இடத்துக்கே கொண்டு போய் உங்களை நடத்திடுவார். அல்லேலூயா. உங்களை அந்த அனுபவத்துக்குள்ள அவர் நடத்த அவரால் முடியும். ஆவியானவரால் எல்லாம் முடியும். அதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். அல்லேலூயா. அவர் உங்களை போதித்து நடத்துவார். அல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் குழப்பமா இருக்கும், ஆனால் கர்த்தர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துகிறார். ஆமென். அவர் போதிக்கிற தெய்வம் நம்மை இந்த உலகத்தில் யாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுக்குறது இல்லை. அவர் என்ன பண்ணுவாரா? டீச் பண்ணுவார். இந்த நேரத்தில் நீ என்ன பேசணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், அதை உங்களுக்கு டீச் பண்ணுவார். அல்லேலூயா. அவங்க உங்ககிட்ட நடந்து கொண்ட போது நீங்க எப்படி ரியாக்ஷன் பண்ணணும், அதையும் அவருக்கு சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. அதே போல எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமா இருக்கோ அந்த நேரத்திலலாம் பரிசுத்த ஆவியை கூப்பிடுங்க, டீச் பண்ணுங்க. உங்களுக்கு சயின்ஸ் டஃப்பாக இருந்தால் சயின்ஸ் சொல்லுங்க ஆவியானவரே. அவர் சயின்ஸில் டாப் நம்பர் இருக்கிறார். அல்லேலூயா. மேக்ஸிலும் டாப், மொழிகளிலும் அவர் டாப். எந்த சப்ஜெக்டை நீங்கள் அவர்கிட்ட கேட்டாலும் எல்லா சப்ஜெக்டும் அவர் ஒருத்தர் தான் டீச்சர். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு டீச்சர் வராங்களா, ஆனால் கர்த்தர் மட்டும் தான் ஒரே டீச்சர் எல்லாத்துக்குமா இருக்குது. அல்லேலூயா. எல்லாத்தையும் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இந்த கிருபைகளை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி நீங்கள் அனுபவிக்கணும். நீங்கள் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எமிமாவோட வாழ்க்கையில் ஒரு மேக்ஸே அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. கிளாஸ் ரூம்லேயே சொல்லி கொடுத்துருக்காரு. இது எப்படி, இதெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் அனுபவத்தில். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அது வரணும். ஆமென். கடைசியாக நம்ம 3வது எடுத்து வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கடைசியாக முடிப்பா. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றனவாளர் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். போதும். 3வது ஆவியானவர் உங்களை இயேசு கிறிஸ்துவை சாட்சி கொடுக்கதான் உங்களை ஏற்படுத்தியிருக்கார். நம்ம செய்யற ஊழியம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சி. நீங்கள் பலனடைந்து யூதாயா சமரியாவில் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சினா என்ன? வெளிப்படுத்தல் அப்போஸ்தலர் 4:33 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 4:33. என்ன சாட்சி கொடுத்தாங்களா? இயேசு எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அப்போ உங்க வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நமக்கு வரும்பொழுது நம்ம துக்கமா இருக்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? இயேசு உயிரோடு இல்லைன்னு நினைக்கிறோம். இயேசு உயிரோடு இருக்கிற நம்ம வாழ்க்கைன்றதை நம்ம சாட்சி உள்ளவர்களை கர்த்தர் நம்மை மாற்றும். ஏன் உங்களுக்கு உபத்திரவங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் வருதுன்னா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் சாட்சி கொடுக்கும்படி இவர்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க காண்பிக்கிற அந்த ரியாக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது இயேசு உயிரோடு இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை வருது, நீ எப்படியா சர்ச்சுக்கு போற, இவ்வளவு காரியத்துக்கு நீ எப்படியா ஜெபிக்கிற, இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் செய்யப்படும் போது இயேசு உயிரோடு இருக்கிறார். 1 யோவான் 4:14 வாசித்து பாருங்க. 1 யோவான் 4:14.
பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்புகிறார் என்று நாங்கள் கண்டு சாட்சி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுதான் ரட்சகர் என்பதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்ப இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஏன் வச்சிருக்கிறார்னா, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவரே ரட்சகர் என்பதும் பிதா அவரை அனுப்பினார் என்றும் எல்லாருக்கும் சொல்வதற்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கார். நீங்க ஒரு முக்கியமான ஆள், கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஒரு முக்கியமான நபர். பரலோகம் உங்களை அபிஷேகத்திற்கான நோக்கம் இயேசுவை குறித்தான சாட்சி கொடுக்கும்படிதான். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19:10 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 19:10. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, நீ செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை போதுங்கள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கதரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றார். தீர்க்கதரிசன ஆவினா என்னது? இயேசுவை பத்தின சாட்சி, அவ்வளவுதான். நீங்க சாட்சியா வாழ்ந்தாலே நீங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் 26:10 குறித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 22:15, அப்போஸ்தலர் 23:11, அப்போஸ்தலர் 26:10, அப்போஸ்தலர் 22:15, அப்போஸ்தலர் 23:11. இவர்கள் என்ன சொல்லுகிறது? பவுல் ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்பாக இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னாரு பவுலை பார்த்து, நீ பக்கத்திலே நாட்டுக்கு போகணும், நீ அங்கே என்னை குறித்தும் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எங்கெல்லாம் அனுப்புறாரு, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை மக்களுக்கு சொல்வதற்கு நம்மை தான் தேவன் பயன்படுத்த போறார். எதை நம்புறீங்க? உங்க வேலை செய்ய நீங்க இருக்கிற இடத்துல நீங்க சாட்சிகளா வாழ போறீங்க, சாட்சிகளா இருக்க போறீங்க. இயேசு எப்படி இருந்தார்? சமாதானத்தை கொடுத்தார். சமாதானமா இருந்தார், அது நீங்க சாட்சிகளா இருக்கணும். இயேசு சாந்தமா இருந்தார், அந்த சாட்சி உங்களுக்கு வெளிப்படணும். அல்லேலூயா. இயேசு பிசாசுகளை துரத்தினார், அந்த சாட்சி உங்கள் மூலமா வெளிப்படணும். வியாதிஸ்தரை சுஸ்தமாக்கினார், அந்த சாட்சி வேணும். இயேசுடைய வல்லமை, இயேசுடைய குணங்கள், இயேசுடைய தன்மைகளை உங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இயேசு எப்படி இருந்தார் என்பதை உங்களை பார்த்து தான் மக்கள் அறிந்து கொள்வார். அதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கும். அதுக்கு தான் இந்த அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவரை தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க. எரேமியா புஸ்தகம் 31:அதிகாரத்துல 9 வசனம் 13-14 வாசிப்போம். கடைசியாக எரேமியா 31. அழுகையோடு விண்ணப்பங்களோடு வருவார்கள். அவர்கள் வழி நடத்துவேன். ஆண்டவர் வழி நடத்துவார். அவர்கள் தண்ணீர்களுக்கு நதிகளுக்கு இதராக செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். ஆமென். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். ஆமென். எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்துல 31 13-14. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த சத்தத்தோடு களிப்போடு மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி தேற்றுவாரா? தேற்றவாளன் எப்படி நம்மளை தேற்றுவாரா? அவர் அளிக்கும் நன்மையினாலே நம்மை தேற்றுவார். துக்கங்களை நீக்கி சந்தோஷமாய் மாற்றுவார். ஆனந்த களிப்பாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலத்த காரியங்களை செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவார். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சுகபலன் நம் அனைவருடைய இன்றும் இருப்பதாக.